வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். சொக்சோ இழப்பீடு கோரும் நடைமுறையில் அதிரடி சீரமைப்பு, மனிதவள அமைச்சர் அறிவிப்பு. சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோ இழப்பீட்டில் மோசடிகள், முறைகேடுகள் நிகழ்வதை தடுக்கும் பொருட்டு இழப்பீடு கோரும் நடைமுறையில் அதிரடி சீரமைப்பு உடனடியாக மேற்கொள்ளப்படவிருப்பதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் அறிவித்துள்ளார். சொக்சோ இழப்பீட்டை பெறும் ஏமாற்று வேலைக்கு உடந்தையாக இருந்து மோசடிக்கு துணை நின்றதாக கூறி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM மேற்கொண்ட ஒப் துஞ்சாங் நடவடிக்கையில் 3 மருத்துவர்கள் உட்பட 32 பேர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சொக்சோ இழப்பீடு கோரும் நடைமுறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் செய்யப்படுவதாக ஸ்டீவன் சிம் குறிப்பிட்டார். நிரந்தர மூடத்தன்மை உட்பட சொக்சோ அனுகூலங்களை பெறுவதற்கு நடப்பு முறைகளை பின்பற்றி மோசடி புரியப்பட்ட சம்பவங்களைத் தொடர்ந்து சொக்சோவின் இழப்பீடு கோரிக்கை ஒட்டுமொத்த நடைமுறையை முழுமையாக சீரமைக்குமாறு சொக்சோ நிர்வாகத்திற்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாக ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். சொக்சோ இழப்பீடு கோரிக்கை தொடர்பான மோசடியில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் பினாங்கு அரசு மருத்துவமனையைச் சேர்ந்த 3 மருத்துவர்கள் மற்றும் 32 பேர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இன்று கோலாலம்பூர் மன்னாரா பர்கேசோ தலைமையகத்தில் நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர்கள் கூட்டத்தில் அமைச்சர் ஸ்டீவன் சிம் இதனை குறிப்பிட்டார். சூதாட்டத்தில் ஈடுபடுவதற்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் மலேசியர்கள் சிலர் சூதாட்டத்தில் தோல்வி கண்டு அங்கு பிரச்சனையை எதிர்நோக்குவார்களேயானால் இறுதியில் அரசாங்கத்தின் உதவியை நாடுகின்றனர் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்யான் தெரிவித்துள்ளார். மலேசியர்கள் சம்பந்தப்பட்ட எல்லை தாண்டிய குற்றச்செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவது தொடர்பில் குறிப்பாக தாய்லாந்து மற்றும் மியான்மர் எல்லைகள் சம்பந்தப்பட்ட குற்றச்செயல்கள் குறித்து கருத்துரைக்கையில் சைஃபுடின் மேற்கண்டவாறு கூறினார். இப்படி சூதாட்டத்தில் சிக்கி சம்பந்தப்பட்ட நாடுகளில் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள மலேசியர்களை மீட்டு அவர்களை நாம் தாயகம் கொண்டு வருகிறோம். ஆனால் அதே நபர்கள் மீண்டும் மீண்டும் அங்கு செல்கின்றனர். அவர்கள் கடத்தலில் சம்பந்தப்படவில்லை, ஸ்கேம் மோசடியில் சிக்கி தவிக்கின்றனர் என்று அமைச்சர் சைஃபுடின் குறிப்பிட்டார். வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பினாங்கு மாநில DAP தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று பினாங்கு DAP தலைவர் சவ் கான் யூ அறிவித்த போதிலும் அவர் மாநில முதலமைச்சராக தனது தவணை காலம் முடியும் வரையில் அப்பொறுப்பில் இருப்பார் என்று DAP பொதுச் செயலாளர் ஆண்டனி லாக் அறிவித்துள்ளார். சவ் கான் யூவின் இந்த முடிவு பினாங்கு மாநில அரசாங்கத்தின் நிர்வாகத்தை பாதிக்காது. காரணம், முதலமைச்சர் என்ற முறையில் தனது தவணை காலத்தை அவர் முழுமையாக நிறைவு செய்வார் என்று ஆண்டனி லாக் குறிப்பிட்டுள்ளார். பினாங்கு மாநில அரசியலமைப்பு சட்டத்தின்படி முதலமைச்சராக பொறுப்பு வகிப்பவர் கூடியபட்சம் 2 தவணை காலம் மட்டுமே அப்பொறுப்பில் இருக்க முடியும் என்று ஆண்டனி லாக் விளக்கினார். பினாங்கு மாநிலத்தில் 5வது முதலமைச்சராக கடந்த 2018ஆம் ஆண்டில் பொறுப்பேற்ற படங்கொத்தா சட்டமன்ற உறுப்பினரான 65 வயது சவ் கான் யூ கடந்த 25 ஆண்டு காலமாக பினாங்கு மாநில DAPக்கு தலைமையேற்று வருகிறார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் அந்நிய நாட்டவர்கள் சட்டவிரோதமாக நுழைவதற்கு அவர்களை கொண்டுவரும் கும்பலுக்கு உடந்தையாக இருந்ததாக நம்பப்படும் குடிநுழைவுத்துறை அதிகாரி ஒருவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தேடி வருகிறது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் பணியாற்றி வந்த அந்த குடிநுழைவு அதிகாரி தான் தேடப்படுவதாக தகவல் அறிந்து தலைமறைவாகி விட்டதாக SPRM தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ அசம் பாக்கி தெரிவித்தார். எனினும் அந்த அதிகாரி வெளிநாட்டிற்கு தப்பிவிடவில்லை, உள்ளூரில் இன்னமும் தலைமறைவாக இருந்து வருகிறார். இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வரும் வேளையில் SPRM விசாரணைக்கு 46 அதிகாரிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். ஜோஹர் பாரு ஜலன் பர்சியாரன் இம்பியன் அம்மாஸ் என்ற இடத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை வாகனத்தை மிக அபாயகரமாக எதிர் திசையில் செலுத்தி வந்த காரோட்டியை போலீசார் தேடி வருகின்றனர். பிற்பகல் 1:58 மணியளவில் நிகழ்ந்ததாக கூறப்படும் இச்சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்று எக்ஸ் சமூக ஊடகத்தில் ஆடவர் ஒருவரால் பகிரப்பட்டதைத் தொடர்ந்து அந்த சிவப்பு நிற வாகனத்தை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாக ஜோஹர் பாரு உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் பல்வீர் சிங் தெரிவித்தார்.
போலீசார் மேற்கொண்ட புலன் விசாரணையில் அந்த வாகனம் புரோட்டோன் X70 ரகத்தைச் சேர்ந்தது என்றும் அது உள்ளூரைச் சேர்ந்த 47 வயதுடைய நபருக்கு சொந்தமானது என்றும் கண்டறியப்பட்டுள்ளதாக பல்வீர் சிங் குறிப்பிட்டார். ஜோஹர் பாருவில் உண்மையான மதுபானம் போன்று கள்ள சாராயத்தை தயாரித்து வந்ததாக நம்பப்படும் 2 தொழிற்சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் மூலம் கெங் ஆம்மெங் என்ற கும்பலை போலீசார் முறியடித்துள்ளனர். நேற்று முன்தினம் ஜோஹர் பாருவில் மேற்கொள்ளப்பட்ட 2 வெவ்வேறு சோதனை நடவடிக்கைகளில் பிளாஸ்டிக் தோம்பில் 200 லிட்டர் மதுபானமும் பல தரப்பட்ட மதுபான வகையைச் சேர்ந்த 564 பெட்டிகளும் கைப்பற்றப்பட்டதாக ஜோஹர் பாரு உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பல்வீர் சிங் தெரிவித்தார். முதல் சோதனை பிற்பகல் 3 மணி அளவில் தமன் ஜோஹரிலும், இரண்டாவது சோதனை பிற்பகல் 4:30 மணி அளவில் தமன் கம்பாஸ் உத்தாமாவிலும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த 2 சோதனைகளும் 2 தொழிற்சாலைகளில் மேற்கொள்ளப்பட்டன. இதில் 50 வயது மதிக்கத்தக்க ஆடவர் கைது செய்யப்பட்டார். கைப்பற்றப்பட்ட மதுபானத்தின் மொத்த மதிப்பு 12 லட்சம் வெள்ளியாகும் என்று அவர் மேலும் கூறினார். தனது மைத்துனியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக பாதுகாவலர் ஒருவர் கொத்தபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 29 வயதுடைய அந்த பாதுகாவலர் நீதிபதி ஜுல்கிஃப்லி அப்லா முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஜனவரி 30ஆம் தேதி இரவு 7:40 மணியளவில் மாச்சாங் அருகில் TPK போக் என்ற இடத்தில் எண்ணிடப்படாத ஒரு வீட்டில் 12 வயதுடைய தனது மைத்துனியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அந்த ஆடவர் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.